கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ செய்தியின் தலைப்பு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. நாம் முதலாவது பாகத்தை பார்த்திருக்கிறோம். அந்த முதலாவது பாகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முதலாக பாபேல் கோபுரத்தில் புதிய தொழில்நுட்பத்துடன் தொடங்கப்பட்டது என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு மாற்றாக கிறிஸ்துவின் ஆட்சி சிதறடிக்கப்பட்ட மொழிகளை பேசிய எல்லா நாவுகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, சீஷர்கள் மூலமாக மேல் வீட்டு அறையில் ஆவியானவர் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சேர்த்தார் என்று நாம் பார்த்தோம். இந்த இரண்டு ஆவிக்குரிய ஆட்சிகளும், ஒன்று அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, மற்றொன்று கிறிஸ்துவின் ஆட்சி. இந்த ரெண்டு ஆட்சிகளும் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்டாக செயல்படுகிறதை நாம் பார்த்தோம். இதில் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும், சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் பயன்படுத்தினார்கள். அந்த கல் என்றால் என்ன, சாந்து என்றால் என்ன, நிலக்கீல் என்றால் என்ன, செங்கல் என்றால் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு தொழில்நுட்பம். இதை எப்படி அவர்கள் கையாண்டார்கள்? எப்படி கர்த்தர் மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கி சுவாசத்தை கொடுத்து அவனை பேசவும் நடக்கவும் பார்க்கவும் செய்தாரோ, அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாபேல் கோபுரத்தில் கல்லுக்கு பதிலாக செங்கல்லை உருவாக்கினார்கள். அதில் மண்ணை தண்ணீரினால் பிசைந்து ஆவியை உண்டாக்கி அந்த செங்கல்லை கொண்டு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அதில் உயிர் கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோடோ அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தின் உதவியோடோ ஒரு சிலைக்கு அவர்களால் உயிர் கொடுக்க முடியும். அந்த சிலையை பேசவும் பார்க்கவும் அதை சிந்திக்கவும் நடக்கவும் செய்ய முடியும். அப்பேற்பட்ட காலகட்டத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் ஒரு சமாதானத்தின் வாரியம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தன்னை தானே அதற்கு தலைவராக்கி உலகம் முழுவதற்கும் நான் தான் தலைவர், எனக்கு கீழே எல்லா ராஜ்யங்களும் வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் நெருங்கி விட்டதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிற வேலையாய் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படி செயல்படும் என்று நமக்கு வேதம் தெள்ள தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த மிருகத்தை செய்து அதற்கு சத்துவத்தை கொடுத்து அதை பேசவும் அதை செயல்படவும் செய்யத்தக்கதாக சிந்தனை எப்படி அவர்களுக்கு உண்டானது? இதுதான் செங்கல்லை தயாரிக்கும் ஒரு தொழில்நுட்பம். இந்த செங்கல்லை எப்படி தயாரித்தார்கள்? மண்ணை பிசைந்து, தண்ணீரினை ஊற்றி மண்ணை பிசைந்து அந்த ஆவியினால் அதை சுட வைத்து செங்கலை தயாரித்த கர்த்தர் மண்ணினை பிசைந்து ஆவியை கொடுத்து மனிதனை உண்டாக்கி அவனை பேச வைத்த அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் ஒரு சிலையை உண்டாக்கி அந்த சிலைக்கு சத்துவத்தை கொடுக்கிறார்கள், ஆவியை கொடுக்கிறார்கள், அதை பேசவும் செய்கிறார்கள், அதை வணங்கவும் செய்ய மக்களை துன்புறுத்துகிறார்கள். இந்த ராஜ்யம்தான் பாபேல் கோபுரத்தில் செய்யப்பட்டது. கர்த்தர் இறங்கி வந்து அதை சிதறடித்தார். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. இவர்கள் தங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க செங்கலை சுடுவோம் வா என்றார்கள். அதாவது செங்கல் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? எதற்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்டது? ஒரு மாற்று தொழில்நுட்பத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல். கல் என்பது தானாக உற்பத்தி ஆகக்கூடியது, தானாக உருவாகக்கூடியது, அது ஜீவன் உள்ளதாக கருதப்படுகிறது. அது கிறிஸ்துவுக்கு ஒப்பானது. கிறிஸ்து ஜீவ கல்லாக இருக்கிறார். அவர் மேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்கு மாற்றாக இவர்கள் செங்கல்லை பயன்படுத்துகிறார்கள். சாந்து என்பது எதை குறிக்கிறது? சாந்து என்பது தேவனுடைய வசனத்தை, சத்தியத்தை, வார்த்தையை குறிக்கிறது. அதற்கு மாற்றாக நிலக்கீலை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய
அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் இங்கே ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவுக்கு பதிலாக செங்கல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதே தொழில்நுட்பம் தான் ஏஐ தொழில்நுட்பமோ அல்லது அதற்கு மேற்பட்ட தொழில்நுட்பமோ இனி வரக்கூடியதாக இருக்கும். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னையே மேசியா என்று அறிவித்துக் கொள்ளும்படியாக ஒரு மனிதன் ஏற்படுவான். அதற்கு அவன் ஒரு சிலையை தயாரித்து அந்த சிலைக்கு சத்துவத்தை கொடுத்து அதை பேசவும் செய்ய வைப்பான். இதுதான் கல்லுக்கு பதிலான செங்கல். இந்த செங்கல் தொழில்நுட்பத்தை தான் இப்போது வருங்காலங்களில் அவர்கள் செய்ய போகிறார்கள். சாந்துக்கு பதிலாக நிலக்கீல் என்று அவர்கள் ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தார்கள். இந்த சாந்து எதை குறிக்கிறது? நாம் உபாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் சாந்தும் கல்லும் எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போம். பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள் என்று மோசே அவர்களுக்கு பிரசங்கித்தான். 2வது வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி, உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் ஒரு கல்லை நாட்டி சாந்தை பூசி அதில் எழுத கடவாய் என்று மோசே சொல்கிறான். அப்படியானால் அந்த கல் கிறிஸ்துவை குறிக்கிறது, அந்த சாந்து ஜீவ வார்த்தையை குறிக்கிறது. இந்த கல்லுக்கு மாற்றாக, இந்த ஜீவ வசனத்துக்கு மாற்றாக, ஜீவ கல்லாகிய இயேசுவுக்கு மாற்றாக, ஜீவ வசனமாகிய வார்த்தைக்கு மாற்றாக, சாந்துக்கு மாற்றாக அவர்கள் செங்கலையும் நிலக்கலையும் பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு புதிய தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை கொண்டுதான் வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் செயல்படும். இயேசு கிறிஸ்துவுக்கு மாற்றாக அவரை போலவே பாபேல் கோபுரத்தில் ஒரு வாசலை உண்டாக்கினார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு நானே வாசல் என்றார். அந்த வாசலுக்கு மாற்றாக வேறொரு வாசலை அவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு அவர்கள் தயாரிக்க போகிறார்கள். அதே அந்த கிறிஸ்துவின் நோக்கத்தை சில ஊழியக்காரர்களும் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். எசேக்கியேல் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்ப்போம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். இங்கு ஊழியக்காரர்களும் தேவனுக்கு விரோதமாக அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக ஜீவ கல்லுக்கு பதிலாக அவர்கள் மண்ணை பிரசங்கிக்கிறார்கள். சாந்துக்கு பதிலாக சாரமில்லாத சாந்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அவர்களும் அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சபையின் மூலமாக ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 11வது வசனத்தை வாசிப்போம். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி, அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகிற மழை பெய்யும், மகா கல்மலையே நீ சொரிவாய், கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். கர்த்தருடைய கோபமாகிய பெரும் மழை அதை இடிந்து விழ செய்யும். அவர்கள் கட்டியதை இடிந்து விழ செய்யும். அவர்கள் ஸ்தாபித்த அந்த ராஜ்யம் கர்த்தர் இடிந்து விழ பண்ணுவார். 12வது வசனத்தை வாசிப்போம். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி என்றால் ஒரு ஊழியக்காரர் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையாகிய சாந்து சாரம் இல்லாமல் போனால், அவர்களால் கேட்கப்பட்ட சத்தியத்தின்படி வாழ்ந்த விசுவாசிகள் ஒரு பிரச்சனை வரும் பொழுது இடறி விழுவார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காக நிலைத்து நின்று வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய்விடுவார்கள். அவர்கள் பூசிய அந்த பூச்சு எங்கே என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுதான் சாரம் இல்லாத சாந்து. கல்லுக்கு பதிலாக செங்கல். இதுதான் சாந்துக்கு பதிலாக நிலக்கீல். இந்த புதிய தொழில்நுட்பம் சபையிலும் நுழைந்திருக்கிறது. இந்த புதிய தொழில்நுட்பம் இனி வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு அது அச்சாரமாக இருக்கிறது. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீல்
உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கோமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். இந்த நிலக்கீல் எங்கே உண்டானது? சோதம் குமாராவின் ராஜாக்கள் விழுந்து மரித்த அந்த பள்ளத்தாக்கிலே உண்டான அந்த நிலக்கீலை எடுத்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்கள். பாபேல் கோபுரத்தை கட்டினவர்கள் சாந்து என்கின்ற தேவனுடைய வார்த்தைக்கு மாற்றாக அந்த சோதம் கொமரா என்ற பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த ராஜாக்கள் விழுந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற நிலத்திலே எடுக்கப்பட்ட கீலை பயன்படுத்துகிறார்கள். இங்கு கீல் என்பது இரண்டு விதமான கீல் இருக்கிறது. ஒன்று எண்ணெயினால் உண்டான கீல், கொழுப்பை கொண்டு எண்ணெயினால் தயாரிக்கப்பட்ட கீல். இது அபிஷேகத்தை குறிக்கிறது. அதற்கு மாற்றாக இவர்கள் நிலத்திலே எடுக்கப்பட்ட தேவனால் அக்கினியை வரவழைத்து தேவனால் அக்கினியினாலே கற்கள் தேவ கோபத்தினால் கீழாக மாறிய அந்த கீழை பயன்படுத்தி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்கள். இந்த நிலக்கீலை பயன்படுத்தித்தான் அவர்கள் பாபேல் கோபுரத்தில் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். இந்த பாபேல் கோபுரத்தில் இந்த கீழை அவர்கள் பயன்படுத்துவதற்கான நோக்கம் என்ன என்றால், எப்படி நோவா பேழையை உண்டாக்கி அதற்கு உள்ளும் புறம்பாக கீல் பூசினானோ, அந்த கீழ்தான் அந்த பேழையை தண்ணீரை விட்டு மேலே எடுத்து சென்றது. இது சபை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அச்சாரமானது. அப்படியானால் நோவா பேழையில் பூசிய அந்த கீல் அபிஷேகம். அது எண்ணெயினால் தயாரிக்கப்பட்ட கீல், எண்ணெயின் கொழுப்பினால் தயாரிக்கப்பட்ட அந்த கீல் சபை என்கின்ற பேழையின் உள்ளும் புறமாக பூசப்பட்டதினால் சபையை தண்ணீரை விட்டு மேலே நோக்கி எடுத்து சென்றது. தண்ணீர் என்பது மக்களை குறிக்கிறது. இந்த மக்களிலிருந்து சபை பிரித்து எடுக்கப்பட்டு ரகசிய வருகையில் போகக்கூடிய அந்த நோக்கத்தை பாபேல் கோபுரத்தை கட்டியவர்கள் அறிந்திருந்தார்கள். அதற்கு மாற்றாக, அந்த அபிஷேகத்துக்கு மாற்றாக, எண்ணெயினால் கொழுப்பினால் தயாரிக்கப்பட்ட கீலுக்கு மாற்றாக அவர்கள் நிலக்கீலை தயாரித்தார்கள். இதே கீலை பயன்படுத்தி தான் மோசேவுக்கு ஒரு பேழையை உண்டாக்கி மோசேவை குழந்தையாய் இருந்த பொழுது அவனை அந்த பேழையில் வைத்து அனுப்பினார்கள். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். இப்பொழுது மோசே ஒரு நாணர் பெட்டியிற்குள்ளே அவனை வைத்து அந்த ஞானப்பேட்டிற்கு உள்ளேயும் புறம்பாக எண்ணெயினால் செய்யப்பட்ட கீலை பயன்படுத்தி அவனை அனுப்பி வைத்தார்கள். இது ரகசிய வருகைக்கு அடையாளமானது. இந்த தொழில்நுட்பத்துக்கு மாற்றாக, அபிஷேகத்துக்கு மாற்றாக அவர்கள் நிலக்கீலை பயன்படுத்துகிறார்கள். எப்படி பாபேல் கோபுரத்திலே ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை ஸ்தாபித்தார்களோ, கர்த்தர் இறங்கி வந்து அதை சிதறடித்தாரோ, அந்த ராஜ்யம் மீண்டுமாக தலை தூக்கியது. அது மீண்டுமாக எங்கே தலை தூக்கியது என்றால் எகிப்திலே தலை தூக்கியது. இந்த எண்ணெயினால் தயாரிக்கப்பட்ட, கொழுப்பினால் தயாரிக்கப்பட்ட கீலானது அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இங்கு கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தபடியினால், அவரை அபிஷேகம் செய்தபடியினால், அந்த கொழுப்பினாலே அந்த எண்ணெயினாலே செய்யப்பட்ட அந்த கீல், அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தபடியினால், ஆவியானவர் என்ற அபிஷேகம் அவர் மேல் இருந்தபடியினால் அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அவர் கடலை அதட்டினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார். பல அற்புத அடையாளங்களை அந்த அபிஷேகத்தின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்தார். இதுதான் ஒரிஜினலான கீல். இந்த கீலுக்கு பதிலாக, இந்த கீல் வானத்திலிருந்து தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்ட கீல்.
இந்த கீழுக்கு பதிலாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக அவர்கள் நிலத்திலிருந்து கீழே உண்டாக்குகிறார்கள். இது புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கீல். அவர்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலை தயாரித்து அதற்கு அதிகாரம் கொடுக்கிறார்கள். அதற்கு அதிகாரம் கொடுக்கிறார்கள் என்பது அது கீழே அந்த சிலைக்கு பூசுகிறார்கள். அந்த மிருகத்திற்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த மிருகத்தை பிரதிஷ்டை செய்கிறார்கள். அதன் மூலமாக போலியாக அந்த மிருகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்போம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களை மேற்கொண்டு ஜெயிக்கும்படியாக அதற்கு அதிகாரம் கொடுத்தார்கள் என்றால் அதை அபிஷேகம் பண்ணினார்கள். அதை நிலக்கீழிலான் பூசினார்கள். அது எல்லா மக்களையும் பயமுறுத்தி அச்சுறுத்தி ஒடுக்கியது. எல்லோரையும் பயமுறுத்தியது. எல்லோரையும் தன்னை வணங்கும்படியாக பல அற்புதங்களை செய்தது. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அவர்கள் கொடுத்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து அந்த அபிஷேகத்தையும் அந்த அதிகாரத்தையும் புதிய தொழில்நுட்பத்தோடு அதுக்கு அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டபடியினால் வானம் அந்த மிருகத்தின் கண்ட்ரோலுக்குள் வந்துவிட்டது. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தது. அது பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்கதாக அந்த தொழில்நுட்பம் அதற்கு உதவியாக இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அது தன்னுடைய முத்திரையை எல்லா மக்களும் பெறும்படியாக செய்தது. அந்த முத்திரை என்பது ஒரு அதிகாரம் கொடுப்பது. எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அது நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அதிகாரம் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சேரும்படியான அதிகாரத்தை முத்திரை கொடுக்கும்படியாக பெரியோர் சிறியோர் எல்லோருக்கும் அது கட்டளையிட்டது. அந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள் மட்டுமே பொருட்களை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி தரித்து கொள்ளாதவர்களை அது கொலை செய்யும்படியாக அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு மாற்று தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய மிருகத்தை செய்து அதற்கு அபிஷேகத்தை கொடுத்து அது அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யத்தக்கதாக அதற்கு பலனை கொடுத்தார்கள். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பாபேல் கோபுரத்தில் தொடங்கியது. பாபேல் கோபுரத்தில் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தலையை தூக்கியது. இது எதை குறிக்கிறது? தேவன் ஆதாமை தலையாக வைத்தார். தேவன் ஆதாமை தலையாக வைத்திருந்த பொழுது ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பிசாசு தலையாக மாறிவிட்டான். ஆதாம் வாளாக மாறிவிட்டான். இந்த தலையாக மாறிய அந்த பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக தன்னை தலையாக நிறுத்திக் கொள்ளும்படியாக பாபேல் கோபுரத்தில் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தது. கர்த்தர் இறங்கி வந்து அந்த தலையை நசுக்கினார். அந்த தலையை நசுக்கினபடியினால் அந்த ராஜ்யம் சிதறடிக்கப்பட்டது. அந்த தலைக்கு மீண்டும் அது சொஸ்தமடையத்தக்கதாக எகிப்திலே பார்வோன் அதற்கு சத்துவத்தை கொடுத்தான். பார்வோன் அதற்கு சத்துவத்தை கொடுத்து பார்வோன் அதை சொஸ்தமாக்கி அதற்கு மீண்டும் ராஜ்யத்தை கட்டும்படியாக முயற்சி செய்தான். கர்த்தர் அங்கேயும் இறங்கி வந்தார். அங்கேயும் இறங்கி வந்து சாத்தானின் தலையை நசுக்கி போட்டார். பார்வோன் ஸ்தாபித்த அந்த ராஜ்யத்தின் தலையை கர்த்தர் நசுக்கி போட்டபடியினால் அந்த ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. மீண்டும் அந்த நசுக்கப்பட்ட தலையாகிய சர்பத்தின் தலை பாபிலோன் ராஜ்யத்தில் நெபுகாத் நேச்சரால் மீண்டும் சொஸ்தமடைந்து மீண்டும் தலை தூக்கியது. அந்த தலையும் கர்த்தர் நசுக்கி போட்டார். அந்த தலையும் நசுக்கி போட்டபடியினால் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. எப்பொழுதெல்லாம் அது தலை தூக்குகிறதோ கர்த்தர் இறங்கி வந்து அதை தலையை நசுக்கி போடுகிறார்.
ஆனாலும் அது சொஸ்தமடைந்து மீண்டும் தன் தலையை தூக்குகிறது. இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அந்த பிசாசின் தலையை தன்னுடைய மரணத்தின் மூலமாக நசுக்கி மீண்டும் ராஜ்யத்தை அவர் பெற்று அவர் தலையாக உயர்ந்தார். அவர்தான் சபைக்கு தலையா இருக்கிறார், நம் எல்லோருக்கும் தலையா இருக்கிறார். வாளாய் இருந்த நம்மை அவர் தலையாக மாற்றினார். இன்றைக்கும் எல்லா பிரசங்கங்களும் நம்மை தலையாக மாற்றக்கூடிய பிரசங்கங்களாய் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எப்படி என்றால், நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த கிறிஸ்துவை நாம் தலையாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் நாம் வாளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து வாளாய் இருந்த நம்மை தலையாக உயர்த்தி இருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த கிறிஸ்துவை, வலு சர்பத்தை, சாத்தானை தலையாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் வாளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு சத்தியத்தில் நடக்க நடக்க, இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தத்திலும் நீதியிலும் நடக்க நடக்க கர்த்தர் நம்மை தலையாக வைப்பார், நம்மை மேலாக வைப்பார். சத்தியம்தான் நம்மை தலையாக வைக்கும், சத்தியம்தான் நம்மை மேலாக வைக்கும், பரிசுத்தம்தான் நம்மை தலையாக வைக்கும், பரிசுத்தம்தான் நம்மை மேலாக வைக்கும், நீதிதான் நம்மை தலையாக வைக்கும், நீதிதான் நம்மை மேலாக வைக்கும். நம்ம எந்த பூமிக்குரிய மன்னன உபதேசங்களையோ மன்னன ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடாமல், பூமிக்குரிய மேன்மைகளை நோக்கி ஓடாமல் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்தை நம் கண்ணுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம் கண்ணுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் நம் மூலமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிய வேண்டும். இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியான வெளிச்சத்தில் நாம் வாழ வாழ கர்த்தர் நம்மை தலையாக வைப்பார், கர்த்தர் நம்மை மேலாக வைப்பார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த பாகத்தில் எகிப்திலே எப்படி மீண்டும் அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது, எப்படி அது மக்களை துன்புறுத்தினது என்பதை பார்ப்போம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்பா, நீர் ஆண்டவரை தொடும்படியாக ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே, நீர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலுமே ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே, இவர்கள் தரித்திரத்தை நீர் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் பற்பட்ட வியாதிகள் இருப்பார்கள் அல்லவா ஆண்டவரே, இவர் வியாதிகளை ஆண்டவர் நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வீட்டை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகார கிரிகளையும் ஆண்டவரே, நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்போது அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை வீட்டை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கும்படியாக அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தீர உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 638220 2310 99 40 145 408 790 478 7918 9500 107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.